guys, welcome to Prelimis channel. மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பன்னீர் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன் guys. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டொமேட்டோவை இந்த மாதிரி சாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆனியன், கொஞ்சம் பன்னீர், அதுக்கப்புறமா தேவையான அளவு சாதம் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கேரட் இந்த மாதிரி தோல்லாம் பீல் பண்ணி வச்சுக்கணும். அதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிடணும். அதையும் சாப் பண்ணி இதுக்குள்ளே போடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சமாக ஆயிட்டுருக்கும். இந்த சைடு கொஞ்சமாக வச்சுருக்கோம். இது 65 செய்கிறதுக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா உள்ளே போட்டு மூடி வச்சுக்கோங்க. சைடில் ஒரு தவாவில் இந்த மாதிரி பன்னீர் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் பன்னீர் மேலே தெரியணும் அந்தளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. பூண்டோட தோலை கொஞ்சம் பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் பன்னீரை ஹீட் பண்ணிக்கோங்க. 65 பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ஃப்ரை கூட பண்ணலாம். எது பண்ணுறாங்கன்னு தெரியலையாம்மா. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி டர்மரிக், சில்லி பவுடர், பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இன்றைக்கி என் பர்த்டே அவுட்ஃபிட் vlog அதையும் ஈவினிங் மறக்காமல் பார்த்துருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக என் வீடியோஸ் உங்களுக்கு வரும். எண்ணெய் ஊற்றி டர்ன் பண்ணி போட்டுக்கணும் கைஸ். நெக்ஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் போடுங்க, டர்மரிக்கும் போடுங்க, நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் டர்மரிக் போட்டாலே போதுங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பேன்லையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம். பன்னீர் பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணது அவ்வளோதான்.